வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து. ஹோப்ஃபுல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமும் வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு குவிக்காக ஒரு லைவ் செஷன் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஆடியோ ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்துச்சு. சாரி ஃபார் தட். பட் இப்போ நம்ம பண்ணினதுக்கும் அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கும் இடையிலேயே எம்சிசி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஷெட்யூலோட லிங்க் மேபி இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் அப் ஆகும். ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போ வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, பட் பை த டைம் திஸ் வீடியோ இஸ் அப், வி ஹோப் தட் த லிங்க் இஸ் அப். என்னைக்கு டேட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ரெஜிஸ்ட்ரேஷன் மே ஸ்டார்ட் இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இம்மீடியட்டாகவே பேக் ட்ராக் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14th ஆகஸ்ட் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதே டைம்லைனை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 14th ஆகஸ்ட் அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 1-2 டே கேப், யூஷுவல் 2 டே கேப் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கடையில். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி 14th ஆகஸ்ட் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. 14th to 16th ஆகஸ்ட் இது என்ன சீட் மேட்ரிக்ஸ்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எம்சிசி ஒரு சீட் மேட்ரிக்ஸ், நமக்கு வரப்போகிற சீட் மேட்ரிக்ஸ், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸை யாருக்கு கொடுப்பாங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க செக் பண்ணி கரெக்டானு கொடுப்பாங்க. இது எதனோடது? ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோடது. இதை வச்சு நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோடது டிரைவ் பண்ண முடியுமா? முடியும். தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போங்கிறதையும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம், எப்போ அப்ராக்சிமேட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 to 20th ஆகஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 16 to 20th சாய்ஸ் ஃபில்லிங். 20th நைட்டு 11:55 வரைக்கும் தான் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணலாம் 20th 3 PM கிட்ட. இந்த ப்ராசஸ் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங்னா என்ன, நீங்கள் பண்ணணுமா, பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், இல்லை ஒருவேளை பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, அது எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேமெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். டீம்டு இருக்கிறவங்க தனியாக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட லிமிட்ஸ் பார்த்துக்கோங்க, நெட் பேங்கிங் ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. மற்ற எல்லா பேமெண்ட்டும் எது வழியாக போய்டும், யூபிஐ வழியாகவே உங்களால் பண்ண முடியும். சீட் அலாட்மெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 22nd ஆகஸ்ட் போல் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். 23rd ஆகஸ்ட் எக்ஸாக்டாக ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நமக்கு 22nd மேபி ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் வந்துடும். ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் வந்ததும் 23rd ஆகஸ்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ராவலோ எதுவோ பிளான் பண்ணணும். 23rd ஆகஸ்ட் பிளான் பண்ணுவோம். இதே டைம்லைன் தான் சொல்லியிருந்தோம். ஒரு 5-6 டேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி 30th போல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே டைம்லைன் தான் 24th to 29th ஆகஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2 டேஸ் அந்த ஜாயினிங் டேட்டா வர்றதுக்காக எடுத்திருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாகவே இன்ட்ரா எம்சிசியில் வரும், பட் அந்த டேட்டா ஷேரிங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது ரவுண்ட் 1 ஆஃப் ஆல் இண்டியா கவுன்சிலிங் இல்லையா. இதில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்து ஆல் இண்டியாவில் எடுக்கிறாங்களோ அதுவும் நமக்கு ஒரு இம்பாக்ட் இல்லையா. தமிழ்நாடு டாப்பர்ஸ் எவ்வளோ பேர் ஆல் இண்டியா கவுன்சிலிங் போகிறாங்களோ அதுவும் ஒரு மேஜர் இம்பாக்ட். நம்ம இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன, இந்த 23rd ஆகஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க என்ன இருந்தாலும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ஆல் இண்டியா ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடோட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்லைன் இருக்கு இல்லையா, இந்த டைம்லைனுக்கு அரவுண்ட் 18th 20th அந்த டைம்லைன் அரவுண்ட் தான், இல்லை 5th 16th 17th இந்த டைம்லைனில் தான் தமிழ்நாடோட சாய்ஸ் ஃபில்லிங்கையும் ஸ்டார்ட் பண்ணி மேபி இந்த 23rd ஆகஸ்ட்டை தாண்டி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 23rd ஆகஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்லாம் தமிழ்நாடுக்கு முதல்ல முடிஞ்சிடும். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் 23rd ஆகஸ்ட் தாண்டி 25th ஆகஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் என்னைக்கு டேட், 23rd ஆகஸ்ட். நம்ம 15th 16thலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம், 16 to 20th. பட் 23rd ஆகஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்னோட சாய்ஸஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ்நாடு யூஸ்வலாகவே யோசிச்சு 25th ஆகஸ்ட் வரைக்கும் வைப்பாங்க. இல்லைனா என்னாகும், இங்கேயும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போட்டு ஆல் இண்டியாலையும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போட்டிருப்பாங்க. ரெண்டுலேயுமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அவங்க ஆல் இண்டியாவில் போய் சேராமல் தமிழ்நாட்டில் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு இம்பாக்ட். ரெண்டாவது, அந்த மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம 25th வைக்கிறதுனால அங்கே எம்எம்சி கிடைச்ச கேண்டிடேட்ஸோ ஸ்டான்லி கிடைச்ச கேண்டிடேட்ஸோ திருப்பி ஆல் இண்டியாவுக்கு போவாங்க. இல்லை அட்லீஸ்ட் அந்த சீட்டை இங்கே போட மாட்டாங்க, அதை விட பெட்டர் சீட் தான் இங்கே போடுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக 23rd அப்புறம் 25th வரைக்குமாவது தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பாங்க. மேபி கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடச்சிருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் மேபி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ் இதுக்கப்புறம் வரும். மேபி இந்த 30th ரிசல்ட்ஸ் வரணும். 30th ஆகஸ்ட்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்தால் தான் அந்த கேண்டிடேட்ஸ் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் ஆல் இண்டியா எப்போ ஆரம்பிக்குது, செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்தால் தான்
ஆல் இண்டியாவில் கிடைச்ச கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ் அதை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாடுக்கு வர முடியும். ஸோ இந்த டைம்லைன் வரைக்கும் எங்கள் ஜாயினிங் முடிச்சதுக்கப்புறம் ஆல் இண்டியாவோட ரவுண்ட் 1 ஜாயினிங் அங்கே 29ஆம் தேதி முடிஞ்சது இல்லையா, அதுலேருந்து ஒரு 3rd செப்டம்பரோ 4th செப்டம்பர் வரைக்குமோ ரிசைன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டுக்கு. ஸோ தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டுக்கான ரிசல்ட்ஸ் இந்த டைம்லைனில் வரும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி செப்டம்பர் நம்ம ஒரு செப்டம்பர்னு போட்டிருந்தோம். 21st to 22nd செப்டம்பருக்குள்ள இந்த செகண்ட் ரவுண்டோட ஜாயினிங் அந்த டைம்லைனில் முடிஞ்சிருது. October 1st மோஸ்ட்லி கோர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போவும் அதே மாதிரி தான் தெரியுது. October 1st கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 22nd செப்டம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் இங்கே 26 to 22nd அக்டோபர் நடக்குது. இதுக்கு இடையில ஸ்டேட்டோட ரவுண்ட் 2வும் முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட் லைக்லி October 1st அட்மிஷன்ஸ் முடிச்சுட்டு கோர்சஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஆல் இண்டியா ரவுண்ட் 3யோடது. ரவுண்ட் 3 13th to 15th அக்டோபர் முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் நம்ம எப்போ முடியும்னு சொன்னோம், 31st அக்டோபருக்குள்ள முடிப்பாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் இல்லையா. அப்படித்தான் வைப்பாங்க யூஸ்வலாக. 31st அக்டோபர் எண்ட் டேட்னு கரெக்டாக அதே மாதிரி 31st அக்டோபர் ஸ்ட்ரே வேகன்சியோட எண்ட் டேட் வச்சிருக்காங்க. இது அஃபிஷியல் ப்ராசஸ். இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்ட்ரே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்டா இதுலலாம் மீதியா இருக்கிற சீட்ஸ் அது 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. அது இந்த வருஷம் நவம்பர் எண்டு தாண்டி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நவம்பர் எண்டு தாண்டி இல்ல நவம்பரோட கடைசியில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி வி ஆர் லுக்கிங் அட் நவம்பர் எண்ட் ஆர் மேபி டிசம்பர் எண்ட் டூ ஃபார் ஸ்ட்ரே ஃபைனலைசேஷன். ஸோ ஸ்ட்ரே யூஸ்வலாக முன்னாடிலாம் அடுத்த மந்த் முடிச்சதுக்கப்புறம் 1 மந்த் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரே வைப்பாங்க. அந்த டைம் நவம்பர் எண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 1 week 10 days முடிச்சிருவாங்க. தமிழ்நாடும் சரி அதர் கவுன்சிலிங்கும் சரி. ஸோ மோஸ்ட் லைக்லி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இவங்களோட ரிப்போர்ட்டிங் எண்ட் டேட்டும் தமிழ்நாடோட ஸ்ட்ரே வேகன்சியோட கடைசி நாளும் October 31st இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த டைம்லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டைம்லைனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற டைம்லைன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 16th சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது ஆல் இண்டியாவுக்கு. ஆகஸ்ட் 29th அந்த ஜாயினிங் ஆல் இண்டியாவுக்கு முடியுது. இது எதனோடது? ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 14th ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ஆல் இண்டியாவோடது. தமிழ்நாடோட அப்ளிகேஷன் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ்நாடோட மெரிட் லிஸ்ட் ஆகஸ்ட் மிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20th போலியோ 19th போலியோ 18th போலியோ இம்மீடியட்டாகவே மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் 24th 25th வரைக்கும். ஸோ மேபி ஒரு 20th மாதிரி ஆரம்பிச்சு 20th of August மாதிரி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 24th 25th அந்த டைம்லைன் வரைக்கும். ஆல் இண்டியா ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் 23rd ஆகஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வர்ற மாதிரி இந்த சாய்ஸ் இது முடிச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடோட ரிசல்ட்ஸையும் மேபி 24th 25th வரைக்குமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடோட ரிசல்ட்ஸையும் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பேரலில் நடக்கும். இது எக்ஸாக்ட் பேரலில் நடக்கிறாது. இது ஆல் இண்டியா ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் ஒரு 1 week இல்லை 10 days அதுக்கப்புறம் தான் டிஎனோட ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே ஆல் இண்டியாவோட ஜாயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன் ரிசல்ட்ஸ் வரும். ரெசிக்னேஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இதை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியாவோட பெட்டர் சீட் கிடச்சதுன்னா ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் சீட் ஆல் இண்டியாவில் கிடச்சதுன்னா நீங்கள் ஆல் இண்டியாவில் போங்க, உங்களுக்கும் பெனிஃபிட். அது மாதிரி திருப்பி நீங்கள் தமிழ்நாடுக்கு வரணுன்னாலும் வந்துக்கலாம் உங்களுக்கு பெட்டர் சீட் இருந்துச்சுன்னா. பட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கும் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா தமிழ்நாடு ஸ்வாப் பண்ணி எது பெட்டர் சீட் இருக்கோ அது கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு தான் இருக்கும். பிகாஸ் யூஸ்வலாக தமிழ்நாட்டில் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இந்த ஸ்மால் செட்டே ஒரு 50 to 60 சீட்ஸ் இருக்கும். நிறைய பேர் பண்ணல லாஸ்ட் இயர். அப்படி ஆல் இண்டியாவுக்கு மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா இட் வில் பெனிஃபிட் த ஸ்டேட் கேண்டிடேட்ஸ். இது எல்லா ஸ்டேட்டுக்கும் சேம் தான். எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் சஜஸ்டும் பண்ணுறது ஆல் இண்டியா சாய்ஸை விட்றாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. முடிஞ்சதுன்னா அங்கே போய் சீட் எடுத்துருங்க. அது கன்ஃபார்ம் சீட் இல்லையா, அதுக்கப்புறம் அதில் தான் டாப் சீட்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். பட் அப்படி இல்லை அப்படின்னா தென் யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ யூ கேன் கம் பேக் அண்ட் கெட் த தமிழ்நாடு பெட்டர் சீட். அதுவும் பாசிபிள் தான். ஸோ ட்ரை அவுட் ஆல் இண்டியா அண்ட் தென் தமிழ்நாடு as well. அதான் சஜஸ்ட் பண்ணும். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு queries இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆன்
உங்களோட queries, clarifications, அதுக்கான clarifications, rules என்ன, regulations என்ன, எனக்கு certificatesல issue, எனக்கு இந்த கவுன்சிலிங்லேருந்து இந்த கவுன்சிலிங் போகணுன்னா என்ன இம்பாக்ட், அந்த மாதிரிப்பட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் இன்புட்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணுங்க. பியாண்ட் தட் டேட்டாவும் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் Zynet போர்ட்டலில். நம்ம போர்ட்டல் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் டில் July 31st. 2499 இருக்கிற ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கிற பேக்கேஜை 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு ஆஃபர் பண்ணுறோம். நீட் யூஜி ஃப்ளாட் 1000 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் டு கெட் சப்ஸ்கிரைப், அதர்வைஸ் டெலிகிராம் குரூப்பாக ஜாயின் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான், அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.